ஐயையோ. சரி, இங்கே நல்லா இருக்கிற ஆண்கள் யாருமில்லன்னா நேரடியா சொல்லிடலாம். ஒரு அழகான பொண்ணு டேட் போக ரெடி ஆகுது. போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவளை கத்தியால குத்திடுறான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவளை ஒரு டேபிள்ல சாரன்ரா போட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. பெவர்லி ஹில்ஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக்ல டாக்டர் அவள் கன்னத்தை வெட்டறாரு. பிராட் அங்கே ஒரு பெரிய கோளாற பண்றான். இன்ஸ்பெக்டர் எல்லியட் அவனை கட்டுப்படுத்த வந்திருக்காரு. பிராட் வேலையில இருந்து தூக்கப்பட்டிருக்கான். அதனால அவன் போராடுறான். அவன் இடத்துல கேட்லின் அன்னைக்கு வேலைக்கு வரறா. பிராட் அவளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துட்டு போறான். ரிசப்ஷனிஸ்ட் லோரி டாக்டர் கேட்லின் ஹார்கினை வரவேற்று பிராட் பண்ண கோளாறுக்கு சாரி சொல்றா. கேட்லின் ரெசிடென்ட் ஆக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு லோரி சொல்றா. இருவரும் உடனே நல்லா பேசி புரிய ஆரம்பிச்சிடுறாங்க. பிஎன்என் கிளினிக் டாக்டர் பெட்டர்சன் டாக்டர் நிக்கோல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிக்கோல்ஸ் அவங்களை அறிமுகம் பண்ணிக்க சிரமப்படல. கேட்லின் அவங்க அப்பா காரணமா இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறா. பாருங்க, அந்த கடற்கரை பொண்ணு புச்னு சொல்றாங்களே, அவங்க உடம்பு ரொம்ப சரியில்லைன்னாலும் படிப்புலையும் அனுபவத்திலையும் அவங்க சூப்பரா இருக்காங்க. டாக்டர் நிக்கோல்ஸ் மாதிரி இல்ல. அப்புறம் டாக்டர் ஜேக்கப் பெட்டர்சன், அவங்களை பாருங்க. கேட்லினுக்கு உடனே பிடிச்சு போச்சு. ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அடடா, அந்த ஆளு முகத்துல ஃபில்லர் அதிகமா போட்டிருக்கான். நம்பிக்கையா இருக்காதுன்னு நான் சொல்றேன். அடுத்த நாள் டாக்டர் ஜேக்கப் கேட்லின் கிட்ட சொல்றாரு, ரோகிகளை காத்திருக்க வைச்சா கூலா இருக்கும்னு. ரொம்ப சேட்டை. புது ரோகி வர்றப்ப அவங்களை மறைச்சு வைக்கிறாங்க. சாரா கிளாட்வெல், அட பாவி. கேட்லின் சாராவை பார்த்தா சாராவுக்கு கேட்லின் மேல பிடிக்கலன்னு தெரியுது. மறைக்கிறதும் இல்ல. சாரா கொஞ்சம் அதிகமா மருந்து உபயோகிச்சு மூக்கு சரியாயிடுச்சு. இப்போ ஜேக்கப்பைத்தான் நோக்கமா இருக்கு. சரி, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்லின் அவங்க ஃப்ரெண்ட் லோரி கிட்ட பேசுறாங்க. லோரி அந்த கிளினிக்கில் டாக்டரா இருந்தாங்க. ஆனா அசியன் கேவலமான ஸ்டீரியோடைப்ஸ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. டாக்டர் வேலையே கெட்டுப்போச்சு. கண்ணுல பார்வை குறைஞ்சிச்சுன்னு சொல்றா. அப்புறம் ஜேக்கப் அவங்க முகத்தை மறுபடியும் சரி பண்ணிட்டாருன்னு சொல்றா. வெள்ளைக்கார பொண்ணா இருந்தாங்கன்னு சொல்றா. பேட்டர்சன் அலானா இருவரும் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்றா. நல்லா நிம்மதியா இருக்க வேலை கொடுத்தாங்கன்னு சொல்றா. அலானா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றா. ஜேக்கப் சிங்கிளா இருக்காருன்னு சொல்றா. கேட்லின் அவங்க மனைவியை போல இருக்காங்கன்னு சொல்றா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரி உணர்வு. அவங்க வேலைக்கு போன 2வது நாள் சாராவுக்கு ஒருத்தர் கத்தியால அடிச்சுடுறாங்க. முகத்துல காயங்களோட படுக்கையில கட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தர் அவங்க மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. கொலையாளி அவங்க முகத்தை சிதைச்சு புதுசா போட்ட மூக்கு சர்ஜரி இம்ப்ளான்ட்டை எடுத்துடுறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு. இன்னொரு கொடூரமான கொலை. மைக்கேல் டைக்சன் பெயர் எல்லாத்திலையும் இருக்கு. கேட்லின் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எலியட் காரில ஏறி சில பேஷண்ட் விஷயங்கள்ல உதவி கேட்கிறாரு. ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. 4வது பேஷண்ட் அந்த கிளினிக்கில சிகிச்சை எடுத்தவங்கன்னு சொல்றாரு. கேட்லின் மருத்துவ ரகசியம் மீற மாட்டேன்னு சொல்றா. எலியட் கேஸோட ஃபைல்களை கொடுக்கிறாரு. ஆபீஸ்ல டாக்டர் நிக்கோல்ஸ் கேட்லினை உதவிக்கு எடுத்துக்க சம்மதிக்கல. அவங்க சரியா உதவி பண்ண மாட்டேன்னு கேட்லினை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்லின் மனசுல ஏமாற்றம் நிறைஞ்சி இருந்தது. அப்போதான் பேட்டர்சன் லஞ்சுக்கு கூட வந்து அவங்க பகுதி உணவை பகிர்ந்து கொடுத்தாரு. அடடா, அப்புறம் வேற ஏதாவது கொடுக்க நினைப்பாருன்னு எனக்கு தெரியும். இரு சர்ஜன்களும் சண்டை போட்டாங்க. ஜேக்கப் கேட்லின் சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. டாக்டர் நிக்கோல்ஸ் ஜேக்கப் மூளையில வேற என்ன இருக்குன்னு கேட்டாரு. சண்டை போட்டாலும் கூட ஜேக்கப் ஆபரேஷன்லயும் அப்புறமும் கேட்லின் அவருக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஜேக்கப் கேட்லினை எப்பவும் பாராட்டி கொண்டே இருந்தாரு. அது கேட்லின் தலையில ஏறிடுச்சு. அவருக்கு டேட் கேட்டா, அட போங்கடா, அவரு அவளை விட 2 மடங்கு வயசு அதிகம். அப்பா மாதிரியும் அப்பா சொல்லலாம்னும் இருக்கு. பார்க்கிங்ல பிராட் கேட்லினை பிடிச்சு பேச வந்தாரு. ஆனா கேட்லின் அவனை திட்டினா. அவன் வேலையை போட்டதுக்கு அவளுக்கு தப்பு இல்லைன்னு சொன்னா. பிராட் நல்ல சர்ஜன் என்று சொன்னார். ஜேக்கப் ஒரு பேஷண்டோட இருந்ததை பிடிச்சுதான் வேலையை போட்டாங்கன்னு சொன்னாரு. அலானா சாவோட ஜேக்கப் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்டாரு. டேட்ல அலானாவையும் கேட்லின் வேலையையும் பத்தி பேசினாங்க. ரொம்ப 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 ஃப்ளிட்டேஷன். பேட்டர்சன் கேட்லினை வீட்டுக்கு போய் விட்டுட்டு கிஸ் பண்ணிட்டு போனாரு. கேட்லின் யோசிச்சா. போச்சுன்னு நினைச்சாச்சு. டோர் பெல் அடிக்கிற வரைக்கும் போயிட்டாரு. கிஸ் பண்ணினாருன்னா அது ஃபுல் பிளோன் சாப்பாட்டு விழா ஆயிடுச்சு. அடுத்த நாள் கேலின் புதுசு மாதிரி ஃபீல் பண்றா. அப்பதான் டெடெக்டிவ் எல்லியட் டாக்டர் நிக்கோல்ஸ் கிட்ட பேசுறதையும் பெட்டர்சன் என்ன செஞ்சிருக்கான்னு தேடுறதையும் கவனிச்சா. சாரா கிளாட்வெல்னு ஒரு பேஷண்ட் அவங்க வீட்ல கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்றாரு. டாக்டர் பெட்டர்சனோட 4 பேஷண்ட்ஸ் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சும்மா சம்பவமா இல்ல, அவங்க எல்லாம் அவருக்கு காதலிங்கன்னு தெரிய வந்தது. கேலின் கடுப்பா ஆயிடுச்சு. கொலையாளிய தேடுறதுக்கு பதிலா டாக்டர் பெட்டர்சன் தான் கொலை பண்ணான்னு நிரூபிக்க டெடெக்டிவ் முயற்சி பண்றாரு. ஜேக்கப் குற்றமில்லன்னு அவ கேட்கிறா. டாக்டர் நிக்கோல்ஸும் பொய் சொல்றாங்க. சாரா கிளாட்வெல் அவங்க பேஷண்ட் இல்லன்னு. சாக்லேட் சாப்பிட்ட பிறகு கேலின் போயிட்டா. டாக்டர் நிக்கோல்ஸ் கேலின் கிட்ட கோவமா இருந்தாலும் ப்ரொஃபஷனலா நடந்துக்க சொல்றாங்க.
சாரா டாக்டர் பெட்டர்சனோட பேஷண்ட்னு உண்மை தெரிஞ்சும் ஏன் போய் சொன்னாங்கன்னு கேலின் யோசிக்கிறா. பிராட் தான் போலீஸ் கிட்ட அவங்க கிளினிக்கை கூட்டிட்டு போய் சொன்னதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க டாக்டர் நிக்கோல்ஸ். பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஒரு ஆபரேஷன்ல சேர்ந்துக்க சொல்றாங்க. அந்த இரவு கேலினுக்கு தூக்கம் வரல. சோ அவ ஃபைனல்லி ஓபன் பண்றா. டெடெக்டிவ் எல்லியட்ல இருந்து வந்த கடிதம். அதில 4 பேர் கொலைப்படங்கள். அடேங்கப்பா, பயங்கரமான புகைப்படங்கள். யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தம் பண்றாங்க. சர்க்கரைக்கு முன்னாடி டாக்டர் நிக்கோல்ஸ் தங்கச்சங்கிலியை எடுத்து வச்சாங்க. முதல் தடவை அசிஸ்ட் பண்றாங்கன்னா கேட்டிலைன் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா என்ன ஆச்சுன்னா மார்பின் இல்ல. நேரம் போச்சு. கேட்டிலைன் கெட்டமின் போட்டா. டாக்டர் நிக்கோல்ஸ் கடுப்பா கேட்டிலைனை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்புறம் கேட்டிலைனை ரொம்ப திட்டினாங்க. அனுமதி இல்லாத மருந்து போட்டா என்னன்னு கேட்டிலைன் சமாளிக்க முயற்சி பண்ணா. ஆனா டாக்டர் நிக்கோல்ஸ் அவங்க வேலையை முடிச்சிடுவாங்கன்னு மிரட்டினாங்க. சரிதான். ஜேக்கப் கேட்டிலைனை லாகர் ரூம்ல சமாதானம் பண்ணினாரு. அங்க யாரும் வந்து போகலாம் அப்படின்னு. அவங்க மேல எப்போ வேணாலும் வேலை முடிஞ்சதும் அவளுக்கு பூக்களையும் அலி காத்திருக்கிறதையும் பார்க்க ஆசையா இருந்துச்சு. ஆனா கெய்ட்லினோட அமைதியான இரவு சும்மா கெட்டுப்போச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு ஆம்பளை அவங்க அலமாரியில இருந்து வெளியே வந்தான். நேரா வந்தான். டபுள் ஸ்பீட்ல ஒரு கண்ணாடி அவன் தலையில உடைச்சிட்டா. அது வெள்ளைக்கார பையன் பிராட். டெடெக்டிவ் எலியட் வந்து பிராட்டை கைது பண்ண போறான். ஆனா பிராட் சொல்றான், கெய்ட்லினை காப்பாத்த தான் வந்தேன்னு. டாக்டர் பெட்டர்சன் டெத் ஆன வைஃப் அலானா மாதிரி இருக்கிறதால அவங்க அடுத்த டார்கெட்னு நம்புறானாம். ஏப்ரல் 12 தேதி வீடியோ பாருன்னு கெய்ட்லின் கிட்ட அடிச்சு சொல்றான். சத்தியமா? ஆபீஸ்ல கெய்ட்லினை சந்திச்சப்ப லோரி சொல்றா அவங்க எக்ஸிடென்ட்ல இடது கண்ணு சரியில்லைன்னு. கெய்ட்லின் சரியில்லாம இருக்கறா. சர்ஜரிக்கு பிறகு டாக்டர் நிக்கோல்ஸ் அடிச்சதால இல்ல, லாகர் ரூம்ல டாக்டர் பெட்டர்சன் அடிச்சதால இல்லன்னு லோரிக்கு சந்தேகம். கெய்ட்லின் வீட்ல நடந்த கொள்ளையை பத்தி சொல்றா. நிறைய நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி லீவ் எடுக்க மறுக்கிறா. ஜேக்கப் பிராட் கெய்ட்லின் வீட்டுக்கு போனதை பத்தி கேள்விப்பட்டதும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி சொல்றான். சாமான்களை பேக் பண்ண ஹெல்ப் பண்றான். டெடெக்டிவ் எலியட் லெட்டர் பாக்குறான். ஆனா கெய்ட்லின் கிட்ட சொல்லல. அப்புறம் 2 பேரும் வீட்டு சாவி மாத்திக்கிட்டாங்க. அந்த ஆம்பளை கருப்பு ரெயின் சீக்ரெஸ்ட் மாதிரி இருந்தான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. டாக்டர் பெட்டர்சன் கிளினிக்கு போகணும்னு சொன்னாங்க. சோ அவள் ஒருத்தியா அவன் வீட்டுக்கு போனா. அவள் வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டா. அதுக்கு மேல அவளுக்காக தெரியும் பண்ணி வச்சிருந்த குளியல் அறை பார்த்து அதிர்ந்து போனா. அவன் புது காதலிக்குன்னு ஒரு அழகான சிவப்பு உடை சாமானும் வைச்சிருந்தான். அந்த இரவு ஜேக்கப் வர காத்துக்கிட்டு கேட்லின் உறங்கி போயிட்டா. ஜேக்கப் வந்த உடனே சும்மா இருக்கல. உடனே அவள் உடையை கழட்டிட்டான். அப்புறம் ஒரு பெரிய சிரிஞ்சை அவள் உடம்புல குத்திட்டான். அப்புறம் கேட்லின் அலானா பத்தி கேட்டா. ஜேக்கப் சொன்னான், டேட்டிங் ஆப்ல சந்திச்சோம்னு. அவன் பாட்டி மோதிரத்தை வச்சு அவளை திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். ஆனா அலானா வேலையில சாகும்போது மோதிரத்தை திரும்ப எடுக்க முடியலன்னு சொன்னான். கேட்லின் ஜெனிஃபர் காலின்ஸ்னு ஒரு பெண்மையை சந்திச்சா. அவங்க டாக்டர் பெட்டர்சனை பார்க்க எதிர்பார்த்தாங்க. ஜெனிஃபர் பின்னால ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணிட்டு அவங்க மார்பை பெருசா பண்ணிக்கிட்டா. அவங்க மார்பு ரொம்ப அழகா இருக்கு. ஜெனிஃபர் நினைச்சா கேட்லின் ஜேக்கப் தான். அதனால தான் ஜேக்கப் அவளை கூப்பிட மாட்டேன்னு ஜெனிஃபர் நினைச்சா. கேட்லின் நடிச்சா பாரு, அவ புத்திசாலி இல்லன்னு காமிச்சா. ஆனா ஜெனிஃபர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. பால் கலக்குறதுல 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்கன்னு. அப்புறம் கேட்லின் ஜேக்கப் வீட்ல அவன் மனைவி படங்கள் இல்லன்னு லோரிட்ட சொல்றா. லோரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஜேக்கப் கேட்லின் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதை பார்த்தா அவளுக்கு சங்கடமா இருக்கும்னு நினைச்சு அப்படி பண்ணிருக்கான்னு. ஜெனிஃபர் கார்க்குள்ள போனா ஒருத்தன் அவளை சீரியஸா காயப்படுத்திட்டான். அவளால எதுவும் பண்ண முடியல. கொலைகாரன் அவளை அசிங்கமா கொலை பண்ணிட்டான். உடம்பை நிதானமா நறுக்கி மார்பு சிலிக்கான் எல்லாம் எரிஞ்சிட்டான். குடல் எல்லாம் வெளியில இழுத்து போட்டுட்டான். கடைசியா கண்ணுல குத்திட்டான். ரொம்ப கொடூரமா இருக்கு. இதுக்கு நடுவுல கேட்லின் ஆலானா புகைப்படங்களை தேட ஆரம்பிச்சா ஜேக்கப் வீட்டுக்கு வர முன்னாடி. ஆனா எதுவும் கிடைக்கல. அடுத்த நாள் ஜெனிஃபர் உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அலுவலகத்துக்கு கேட்லின் கூப்பிடப்பட்டா. ஜெனிஃபர் போன் எடுக்க போனப்போ யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி கேமரா ரெக்கார்டிங்ல முக்கியமான பகுதி அழிச்சு போடப்பட்டிருக்கு. டாக்டர் பெட்டர்சனுக்கு அதுல அணுகுமுறை இருக்குன்னு தெரிய வந்தது. சட்டென்னு பிராட் வந்து கேட்லின் டாக்டர் பெட்டர்சன் அடுத்த பாதிக்கப்பட்டவங்கன்னு எச்சரிச்சான். கொலை செய்யப்பட்ட மற்ற பாதிக்கப்பட்டவங்களோட பெயர்களையும் சொன்னான். பயங்கரமா இருக்கு. சரி, வெள்ளைக்கார பையல சொல்றத ஒரு தடவை கேளுங்க. பிராட் சொன்ன பேர்ல கேட்டிலைன் ஆர்வமா ஃபைல்ஸ் தேடினா. அட போங்கடா, எல்லா பொம்பளைங்க அவளை போலவே இருக்காங்க. அப்புறம் டாக்டர் நிக்கோல்ஸ் வந்தாங்க. அவரு வருவதுல அலானாவோட ஃபுல் நேம் கேட்டா. ஃபைல் கிடைக்கலன்னு சொல்லி. ஃபைல் கிடைச்ச உடனே பிராட் சொன்ன கதை உண்மையா இருக்கலாம்னு நம்ப ஆரம்பிச்சா. டாக்டர் நிக்கோல்ஸ் போறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 12 வீடியோ காணாம போச்சுன்னு கேட்டிலைன் சொன்னா. அலானா காணாம போன நாள் அது.
அப்புறம் டெடெக்டிவ் எலியட் கிட்ட ஃபோன் பண்ணி டாக்டர் பெட்டர்சன் தான் கொலையாளின்னு, அவரு மனைவி போல இருக்கிற பொம்பளைங்களை தான் கொல்றாருன்னு சொன்னா. கேட்டிலைன் மயங்கி போயிட்டா. வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அதே சமயம் டாக்டர் நிக்கோல்ஸ் ஒரு அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு பண்ணாங்க. ஆனா யாரோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. சாத்தியம் இல்ல. அவங்க நினைவு தப்பி போச்சு. கேட்டிலைன் வீட்டுக்கு ஜேக்கப் வந்ததும் பயந்து போயிட்டா. குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டா. ஜேக்கப் மறுத்துக்கிட்டே இருந்தாரு. நல்ல கணவனா இல்லன்னு சொன்னாரு. ஆனா யாரையும் கொல்லலன்னு சத்தியம் பண்ணினாரு. டெடெக்டிவ் எலியட் பெட்டர்சனை கைது பண்ணினாரு. அந்த இரவு கேட்லின் லோரி ஃபோன் பண்ணுச்சு. கேட்லின் எடுத்தா. லோரி பயங்கரமா கதறி அழுதுச்சு. அவங்க ஃப்ரெண்ட் பத்தி கவலைப்பட்டு டாக்டர் நிக்கோல்ஸ் கிளினிக்கிற்கு கேட்லின் ஓடிப்போனா. டாக்டர் நிக்கோல்ஸ் டெட் பாடி அவங்க அறையில கிடந்தது. அப்போ லோரி ஒரு அறையில மறைஞ்சிருந்தா. ஆனா பிராட் திரும்ப வந்தான். பேட்டர்சன் உண்மையான கொல்காரன் இல்லன்னு சொல்லி. அப்புறம் லோரி பிராட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடா. எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கேட்லின் ஷாக் ஆகி போச்சு. லோரி தான் உண்மையான கொல்காரன்னு தெரிஞ்சு. லோரிக்கு டாக்டர் பேட்டர்சன் சர்ஜரி பண்ண விடலன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டாளாம். பிரிவென்ட் பண்ணிட்டாராம். ரீவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஜேக்கப் கூட ஃப்ளர்ட் பண்ற பேஷண்ட்ஸ கொன்னு ஜேக்கப் மேல ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணா. கேட்லின் டாக்டர் நிக்கோல்ஸ ஏன் கொன்னன்னு கேட்டா. லோரி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி பார்த்தா. ஆனா கேட்லினை கொல்ல முயற்சி பண்ணா நிறுத்தல. ஜேக்கப் அங்க வந்தான். லோரிய கூட ஆர்பிட் பண்ண முயற்சி பண்ணான். லோரிய அக்செப்ட் பண்ணாதன்னு போர்டுக்கு சொன்னது அவளை ஹெல்ப் பண்ண முயற்சிதான்னு சொன்னான். ஆனா லோரி டிசைட் பண்ணிட்டா. டாக்டரை அவ ஸ்டே பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் கேட்லின் மேல அட்டாக் பண்ண வந்தா. ஆனா டெடெக்டிவ் எலியட் கண்ணு பிளா பண்ணிட்டான். டாக்டர் பேட்டர்சன் அலிபி சரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இறுதியா கொலைகாரன் கிடைச்சான். கேட்லின் டாக்டர் பெட்டர்சன் கூட வீட்டுல வந்து சேர்ந்த சில நாள் கழிச்சு ஒரு சின்ன பேக்ஸ் படுக்கைக்கு கீழே கிடைக்குது. அதை திறந்தாள் பாருங்க. அலானாவோட திருமண மோதிரமும் டாக்டர் நிக்கோல்ஸோட சொகுசு நகையும். அப்போ ஜேக்கப் உள்ளே வருவான். கேட்லின் அவனை பிடிச்சு கேக்குறா. அவளுக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அவள் சொல்றா. பேஷண்ட் முகத்துல ஒரு பக்கம் சேதம் அதிகமா இருந்ததுக்கு காரணம் லாரோட இடது கண் பார்வை குறைவா இருந்ததுனால. ஆனா டாக்டர் நிக்கோல்ஸ் கொலையில அப்படி இல்ல. அவங்க கொலைகாரன் லாரோட பேஷண்ட் புகைப்படத்தை மட்டும் பார்த்திருக்கான். அப்போ ஜேக்கப் ஒப்புக்கொள்றான். அவன் தான் அவன் மனைவிய கொன்னான். அவன் காதல் விவகாரம் தெரிஞ்சிடுச்சுன்னு அலானா சொல்லி அவனை அசிங்கப்படுத்த போறா. சொத்து போயிடும்னு அவனுக்கு பயம். சரி, கேட்லின் அந்த அப்பாவி பொண்ணு போலீஸ் இல்லாம அவனை எதிர்கொள்ளறா. டாக்டர் நிக்கோல்ஸ் ஏப்ரல் 12ஆம் தேதி வீடியோ கிடைச்சதுல அலானா உண்மை தெரிய வருது. ஜேக்கப் அலானாவையும் கொல்ல முடிவு பண்றான். கேட்லின் பயந்து போறா. ஆனா சரியா நேரம் வரல. டாக்டர் பெட்டர்சன் அவள் வாயை மூடி அவளையும் கொல்ல முயற்சி பண்றான். அப்புறம் என்னன்னு தெரியல. சீரியல் தொடருது.